கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். ஏசாயா 54 அதிகாரம் 23 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகின்றார். நீங்கள் பெருக போகிறீங்க. வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நிச்சயமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பக்கத்திலும் கூட இருந்து நம்மை வழிநடத்த போகின்றார். ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். பாவத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், பிசாசின் பிடியின் மத்தியில், இழப்புகளின் மத்தியில், தோல்விகளின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என் வாழ்க்கை ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னு ஒன்றும் புரியல. நாங்கள் இழந்தவற்றை மீண்டும் நீ திரும்பி கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஏசப்பா கிட்ட. நிச்சயமாக நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கின்ற நம் மாணவராக இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துருப்பார். இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் சந்திச்சிருப்போம்ல. புது புது விஷயங்கள் நடந்திருக்கும், எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்திருக்கும். இல்லை பிரதர், என் வாழ்க்கையில் சோகங்கள் தான், அழுதுகிட்டே இருந்தேன். இன்றைய நாள் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு இந்த நாள் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கலாம். ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கவே இருக்காதுங்க. அது லக்கு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் நடந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அதை ஏற்படுத்தலை. அது நடக்கணும்னு இருக்குது இந்த நாளில். ஸோ நடந்துச்சு, அதனால் கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ பேர் என் வாழ்க்கையில் வந்துட்டு போனாலும் சரி, ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தான் என் கூட இருப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏசப்பா, எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தைரியத்தோடு இருங்க ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண செய்ய போக்கின்றார். கட்டி எழுப்ப போக்கின்றார். சீர்தூக்க போக்கின்றார். உங்களை பெருக பண்ண போக்கின்றார். கலங்காதீங்க. வலது புறமும் இடது புறமும் உங்களை ஆசீர்வதிக்க போக்கின்றார். உங்கள் குடும்பத்தில், வேலையில், ஊழியத்தில், ஆவிக்குரிய வாழ்வில் உங்களை கட்டி எழுப்ப போக்கின்றார். இன்றைய நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டியிருக்க சங்கிலியெல்லாம் அறுத்து எரிஞ்சு போட போகின்றார். இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு கட்டுக்குள்ளாக நம்ம இருக்கோம்ல, ஏதோ நம்மளை சுற்றி இருக்குப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த கட்டிலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா தினம் செபிக்கணும். ஆண்டவரிடத்தில் நம்ம செபிக்கின்ற வேலையில் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்ற போகின்றார். கலங்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நான் சொல்கிறது போல தான் ஒவ்வொரு நாள் செபத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரையும் பார்க்காதீங்க, தினம் செபியுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க. அது பார்த்துக்கலாம், யார் என்ன கமெண்ட் சொன்னாலும் சரி. இன்றைக்கி விமர்சனங்கள் சொல்ல நிறைய பேர் இருக்காங்கங்க, ஆனால் முயற்சி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கலாம். குடும்பங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இழந்தவற்றை மீண்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்காக நீர் வாக்கு கொடுத்திருப்பதற்காக சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, எங்களை கட்டி வைத்திருக்கின்ற எல்லா சங்கிலியும் உடைத்து எங்களை விடுவியும் தகப்பனே. உம்முடைய தயவினால் எங்களை வலப்புறமும் இடப்புறமும் பெருக பண்ணுங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் எதிர்காலத்தை அரண்மனை போல சீர்படுத்த வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்முடைய அன்பில் எங்களை நிலைப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. உம்மையை துதித்து ஆராதித்து பாடல்கள் எங்கள் வீட்டில் நிரம்பும்படி செய்ய வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. ஒவ்வொரு நாளையும் உண்மையை நினைத்து உமக்கு முன்பாக செபிக்கின்ற வேலையில் எங்கள் வாழ்க்கையை பத்திரமாய் கட்டி எழுப்புங்க ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா.
யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதலால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவர் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை பார்த்துக்கோங்க. உடல் தேவை வலிமை தர வேண்டும் கேட்குறப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறப்பா. எல்லோரும் ஆண்டவரே இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.